ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி செய்ய போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பிரியாணி ரெசிபி தான். ஆனால் சிக்கன் மட்டன்லாம் செய்ய போறது கிடையாது. இன்னைக்கு ப்ரான் பிரியாணி. ஏன்னா எப்பயுமே சிக்கன் மட்டன் பிரியாணி தான் செய்யலாம். சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி செஞ்சுட்டு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ப்ரான் பிரியாணி. சூப்பராக டைகர் இறால் வாங்கி நல்லா ஆஞ்சி சூப்பராக ரெடி பண்ணி வச்சிருக்கேன். காய்கறியெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம அப்படியே கைக்கிட்ட வச்சுக்கிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரான் பிரியாணி செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரான் பிரியாணி வந்து கொஞ்ச நேரத்தில் செஞ்சிடலாம். சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி மாதிரி ரொம்ப நேரம் டைம் எல்லாம் எடுக்காது. நம்ம இதெல்லாம் கட் பண்ணி இதை வந்து எல்லாமே இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளியை அப்படியே எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா இது வந்து கழுவிட்டு அரைக்க தான் போகிறேன். இவ்வளோவே அரைக்கல, ஒரு 4 எடுத்து அரைச்சிக்க தான் போகிறேன். அதனால அதை கட் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கேன். மிக்சியில் இஞ்சி பூண்டு தக்காளிலாம் அரைச்சி போட்டு இந்த பிரியாணி செய்வோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதெல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே வச்சாச்சு. நம்ம பிரியாணி செய்யலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். மொத்தமே ஒரு 1/2 மணி நேரத்தில் ப்ரான் பிரியாணி செஞ்சிடலாம். அது மாதிரி இதுக்கு ஒரு சைட் டிஷ் ஒன்று செய்ய போகிறோம். அது எல்லாருக்குமே பிடிக்கும். தக்காளி ஜாம் பண்ண போகிறோம். தக்காளி ஜாம்னா இந்த முஸ்லீம் வீட்டு கல்யாணங்கள்ல இல்லை வீட்டில் விசேஷங்கள்லாம் செய்வாங்க. பார்த்தீங்களா, ஸ்வீட்டாக இருக்கும். தக்காளி பச்சடி நல்லா சக்கரெல்லாம் போட்டு முந்திரி திராட்சைலாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ப்ரான் பிரியாணிக்கு மட்டும் கிடையாது. சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இந்த பிரியாணி வகைகள் எல்லாத்துக்குமே இந்த தக்காளி ஜாம் சூப்பராக இருக்கும். அதுவும் இப்போ செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி வைக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஏப்ரன் கட்டிக்கணும். ஏன்னா நம்ம சட்டை ஃபுல்லாக நம்ம சமைக்கிற பொருள்லாம் வந்து ஒட்டிக்கும், ஈரமாயிடும். குளிச்சுட்டு வந்துருக்கோம் இல்லைங்களா, சட்டை ஃபுல்லாக ஈரமாயிடும், ஸ்மெல் அடிக்கும். அதனால நம்ம ஏப்ரனை கட்டிக்கிட்டு இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். பிரியாணி பாத்திரத்தை நல்லா தொடச்சிடலாம். கொஞ்சம் ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சா சீக்கிரமாக ஹீட் ஆகிடும். இப்போ நெய் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, பாத்திரம் சூடானா நெய் ஊற்ற போகிறோம். ஹிமாலயாஸில் நெய் வந்து சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ எல்லோவிஷாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இது வாங்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ வந்து நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டு நெய் ஊற்றுவோம். நல்லா ஒரு கரண்டி அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன். ஏன்னா நான் 3/4 கிலோ ரைஸ் போட்டிருக்கேன். அது மாதிரி எறா வந்து 3/4 கிலோ எடுத்து நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். லாஸ்ட்ல கொஞ்சம் போட்டுக்கிறேன். எண்ணெயும் நெய்யும் சூடாயிருச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, மராட்டி மொக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி எடுத்து வச்சுருக்கேன். இது போட்டு தாளிச்சிடலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியே தண்ணி கூட சூடு பண்ணி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு பிரியாணி ரெடி ஆகிடும். அரிசி வேகிற டைம் தான் நம்மளுக்கு. சிக்கன் மட்டன் மாதிரி நம்ம சிக்கன் வேகிற வரைக்கும் மட்டன் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவை கிடையாது. அது போட்ட உடனே ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ள ப்ரான் வந்து வெந்துடும். எறா வந்து சூப்பராக வெந்து போயிடும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பாஸ்மதி ரைஸு 3 டம்ளர் அரிசி, 3/4 கிலோ ரைஸு நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரைஸ்க்கு 4 தக்காளி, அப்புறங்க இஞ்சி பூண்டு இது எல்லாமே இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வரப்போறேன். அரைச்சி தான் இதை ஊற்ற போகிறேன். இது மாதிரி அரைச்சிருங்க. இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாமே அரைச்சிட்டு நான் இப்போ போட போகிறேன். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி போடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ணி போட்டிங்கன்னா தக்காளி அங்கங்கே முழுசு முழுசாக நிற்கும். சாதத்தோட சேராது, டேஸ்ட்டும் ஏறாது. அது ஒரு டைப்பு, இது ஒரு டைப். இது செஞ்சு பார்த்தீங்கன்னா அப்புறம் இதுவே தான் செய்ய தோணும் நம்மளுக்கு. நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்குள்ள மசாலா மட்டும் போட்டுருவோம். மசாலா என்ன போட போகிறோம் அப்படின்னா, தனி மிளகாத்தூள் போடுறேன். 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அது மாதிரி மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு. இது வந்து சிக்கன் மசாலா சூப்பராக இருக்கும். இல்லைனாக்கா நீங்கள் கரம் மசாலா கூட போட்டுக்கலாம். இதுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு போட்டுக்குங்க. இதில் காரம் இருக்கும், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க.
டம்ளர் ரைஸ் இல்லைங்களா, பிரியாணி ரைஸ், அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். அளவு பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் குறைச்சி போட்டுட்டு கூட கொஞ்சம் கிளறிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். கொத்தமல்லி புதினா நல்லா அலசிட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம், லாஸ்ட்ல கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் நம்ம கழுவி வச்சிருந்த இறாவை போட்டுக்கலாம். இதுலேயே தண்ணி இருக்கும், அதனால் தண்ணி ஊற்ற தேவையில்லை. இதுலேயே கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வந்தாலே போதும். இந்த காரம்லாம் அந்த இறால ஏறிடும், அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் ஒரு கப் தயிர் போட்டு, நல்லா புளிக்காத தயிராக போடுங்க. ரொம்ப புளிச்சிச்சுன்னா தயிர் நல்லா இருக்காது. நம்ம அப்புறம் பிரியாணி வந்து புளிச்ச வாசம் மாதிரி வந்துடும். மூடி வச்சிருவோம். ஒரு 5 நிமிஷத்துல அது வெந்து போயிடும். அதுக்கு மேல வேக வச்சிங்கனாக்கா ரப்பர் மாதிரி ஆயிடும். அப்பப்ப கிளறி கொடுத்துக்கோங்க. பாருங்க எவ்வளவு தண்ணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்ம வந்து ரைஸ்க்கு தண்ணி ஊற்றுவோம் பார்த்தீங்களா, அதில் மைனஸ் பண்ணிடணும். இதுலேயே ஒரு டம்ளர் தண்ணி இருக்கு. 3 டம்ளர் ரைஸுக்கு 6 டம்ளர் தண்ணியா, அதில் 1 டம்ளர் மைனஸ் பண்ணிட்டு 5 டம்ளர் ஊற்றினாலே போதும், கரெக்டாக இருக்கும். இல்லைனாக்கா அரிசிக்கு தகுந்த மாதிரி கூட ஊற்றிக்கோங்க. 3 டம்ளர் ரைஸுக்கு 6 டம்ளர் தண்ணி. இதுலேயே 1 டம்ளர் தண்ணி இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, 5 டம்ளர் தண்ணி அளந்து சுட வச்சிருக்கேன். சூடு பண்ணி வச்சதால சீக்கிரமாக பிரியாணி ரெடி ஆகிடும். இதுலேயே கொஞ்சம் கூட எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா பத்தலைன்னா லாஸ்ட்டில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கூட எடுத்து வச்சுக்கலாம், ஏன்னா நிறைய தண்ணி ஆகிடும். கொதிச்சு வந்துருச்சு. அரிசியை போட்டோம். அளவாக தண்ணி வச்சு அப்படியே ஊற்றலாம். ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் அரிசி வந்து ஊறி இருக்கு பார்த்தீங்களா, அதனால் டக்குன்னு வெந்துருச்சுன்னா அப்புறம் உதிப்பு தெரியா வராது. நம்ம கொஞ்சம் ஊற வச்சுருப்போம், 10 நிமிஷம் ஊற வைக்கலான்ட்டு, கொஞ்சம் லேட் ஆகிடும். அதில் இன்னும் கொஞ்சம் ஊறிட்டோம், அப்புறம் ரைஸ் சீக்கிரமாக வெந்து போயிடும். தண்ணி எக்ஸ்ட்ராவாக நிற்கும். அதனால் கொஞ்சம் எப்பயுமே கையில் தண்ணி வச்சுக்கிட்டோம்னா லாஸ்ட்டில் ஊற்றி கூட கிண்டி சரி பண்ணிக்கலாம். ரைஸ் வேகாமல் இருக்கு, இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்தால் பரவாயில்லையே அப்படின்றப்ப பார்த்துக்கலாம். இப்போ உப்பு கூட இந்த தண்ணி எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலை, எண்ணெய் பத்தலை, காரம் பத்தலைன்னா கூட போட்டுக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்கு, அப்படியே இருக்கட்டும். அரிசியை போட்டதுக்கப்புறம் ரொம்ப வேகமாக கிளறக்கூடாது, லைட்டாக அப்படி பரட்டி பரட்டி விடணும், இல்லைனாக்கா ரைஸ் உடஞ்சி போயிடும். லைட்டாக பரட்டி விடணும். ஓவராக கிண்டுனீங்கன்னா பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நீட்டமாக இருக்குது ரைஸ், உடஞ்சிரும். அதனால் பொறுமையாக அடி பிடிக்கிற இடத்துல மட்டும் அப்படி லைட்டாக அப்படி தள்ளி விடும். கொஞ்ச நேரம் தான், அப்படியே ரெடி ஆயிடும். தண்ணிலாம் அப்படியே சுண்டி வந்துருச்சு பாருங்க. இந்த சமயத்தில் நம்ம தம் வச்சிடலாம். ரொம்ப கிளற வேண்டாம், சிம்மில் வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இதை சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம தம் வைக்க போகிறோம். தம் வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கொஞ்சமா நெய் போட்டுக்கலாம். ஏன்னா இல்லைன்னா மேல் பக்கம் காஞ்சி போயிடும். அதனால எண்ணெய் கம்மியாக வேணும்னா கம்மியாக ஊற்றிக்கோங்க. நான் அப்படி கொஞ்சம் தாராளமாக தான் ஊற்றுவேன். லைட்டாக அப்படி ஊற்றிட்டு ஃபுல்லாக அப்படி சமப்படுத்தி மேல கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். பேப்பர் வச்சுட்டு பிரியாணி பாத்திரத்தோட மூடி கரெக்டா போட்டுட்டு, கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டா போட்டுட்டு நம்ம இதை கட் பண்ணிடுவோம். மீதி இருக்கிற பேப்பரை கட் பண்ணிடணும், இல்லைன்னா நெருப்புல பட்டுரும்.
வேண்டாம் அப்படிங்கிறவங்க அப்படியே கூட வச்சுக்கோங்க, அதுவும் தம்மில் வந்துடும், ஒன்றும் செய்யாது. பேப்பர் போட்டிங்கன்னா கொஞ்சம் காற்று போகாமல் இருக்கும், இல்லைன்னாக்கா வெளியில் ஆவிலாம் போயிடும். இது அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிட்டு கரெக்டாக வச்சு மூடிடுங்க. பூண்டு இடிப்போம் பார்த்தீங்களா கல், இதை எப்படி வச்சு அவ்வளோதான். சிம்மில் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், ரெடி ஆயிடும். சாதம் வேகாமல் இருக்குது அப்படின்னா மட்டும் மீதி தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம தக்காளி பச்சடி பண்ணிடுவோம், தக்காளி ஜாம். பிரியாணி வந்து தம்மில் இருக்குது. இப்போ வந்து நம்ம தக்காளி ஜாம் பண்ணிடுவோம். பிரியாணி தொட்டுக்கிறதுக்கு ரைத்தா வைக்கிறோம். ஆனால் ரைத்தாவை விட இது நல்லா இருக்கும். சில பேருக்கு வந்து ரைத்தா போட்டிங்கன்னாக்கா சளி பிடிச்சிக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வெங்காயத்தை சாப்பிடும்போது அவங்களுக்குலாம் இது மேட்சாக இருக்கும். தக்காளி ஜாம் பண்ணுறதுக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தக்காளி தேவைப்படுதோ போட்டுக்கோங்க. எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி குவான்டிட்டியை அதிகம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இருந்தாங்கன்னா 1 கிலோ தக்காளி கூட போடலாம். இல்லை கம்மியாக இருக்கிறாங்கன்னா ஒரு 4 தக்காளி 3 தக்காளி கூட போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம், செம்மையாக இருக்கும். தக்காளி எடுத்து வச்சுருக்கேன்னா ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் இதுக்கு தேவைப்படும். முந்திரி திராட்சை, இது வந்து பிரியாணிக்கும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் திராட்சை போதும். ஏன்னா பிரியாணி தம் முடித்த உடனே கொஞ்சம் முந்திரியும் திராட்சையும் வறுத்து மேலே போட்டிங்கன்னா பிரியாணி மேலே செம்மையாக இருக்கும். எந்த பிரியாணியாக இருந்தாலுமே முந்திரி திராட்சை வறுத்து லாஸ்ட்டில் போட்டு பரிமாறுங்க, செம்மையாக இருக்கும். இது அதுக்கு சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சோண்டு முந்திரி கொஞ்சம் திராட்சை, ஏலக்காய் நுணுக்கி போட்டுக்கலாம். அப்புறம் சர்க்கரை, நெய், தக்காளி, நெய், முந்திரி திராட்சை, ஏலக்காய், சர்க்கரை, இது இருந்தால் போதும் தக்காளி ஜாம் ரெடி ஆயிடும். சூப்பராக இருக்கும். இதை இப்போ நம்ம செய்யலாமா? அதை அது தம்மில் இருக்கட்டும், அதுக்குள்ள நம்ம இதை ரெடி பண்ணிடுவோம். இதை ஃபுல்லாக இந்த மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கட் பண்ணி கூட அரைக்கலாம். அது குட்டி குட்டி தக்காளியாக தான் இருக்கு, அதனால நான் வந்து மிக்சிலேயே போட்டு அரைக்கிறேன். அப்படி முழுசாவே போட்டு இதை நான் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தக்காளி வந்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல. உள்ள 1 2 முழுசாக கடந்துச்சுன்னா கூட திருப்பி போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றுங்க. நான் ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, ஏன்னா தக்காளியிலே தண்ணி இருக்கும், அதனால் அப்படியே அரைச்சி எடுத்து வச்சுப்போம். ரொம்ப ஓவராக தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னாக்கா அது ஜாமாக ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகிடும். இப்போ நம்ம வந்து இதை தாளிச்சு விட்டுருவோம். தாளிக்கிறதுன்னு இல்லை, அப்படியே கிளற போகிறோம். போட்டுக்கலாம். நம்ம பாயசத்துக்குலாம் வறுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி முந்திரி திராட்சையை வறுத்துருவோம். போதும், இதுலேயே செஞ்சிடலாம். நம்ம அதிக நெய் தேவைப்படாது. இதுலேயே நம்ம முந்திரி திராட்சை வறுத்துட்டு கொஞ்சம் பிரியாணிக்கு எடுத்துக்க போகிறோம். ஹையில் வச்சிடாதீங்க, இது கரிஞ்சு. லைட்டாக ப்ரௌன் ஆனோடனே எடுத்துக்கலாம். கலர் மாறி வர்றப்பே எடுத்துடலாம், இல்லைனாக்கா தீஞ்சு போயிடும். அந்த வாசமே மாறிடும், நெய் வாசம் மாறிட்டு கரிஞ்ச வாசனை வந்துடும். அதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சமாக பிரியாணிக்கு எடுத்து வச்சுருவோம். கொஞ்சம் நிறைய முந்திரி பருப்பு, கொஞ்சமாக திராட்சை போதும். ஏன்னா நிறைய திராட்சை போட்டிங்கன்னாக்கா ரொம்ப இனிப்பாக தெரியும். இது வந்து பிரியாணிக்கு எடுத்து வச்சிருவோம். இப்போ இதில் தக்காளியை ஊற்றிடுவோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்புன்னா நிறைய போட்டுறாதீங்க. இங்கே பாருங்க, இவ்வளோதான், ஒரே ஒரு பிஞ்சு. அப்போ தான் அந்த ஸ்வீட் வந்து எடுத்து கொடுக்கும். இப்போ தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா, இது நல்லா வத்தி வரும். மேலே தெரிச்சிட போது பார்த்து பொறுமையாக கலரும். கொதிக்க கொதிக்க தெரிக்கும். வேணா மூடி போட்டு மூடி வச்சுட்டு அப்பப்போ கலரி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ஆயிடலாம். இந்த சமயத்தில் நம்ம ஏலக்காய் நுணுக்கி வச்சிருக்கேன், அதை அப்படியே போடுறேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை போடும். 100 கிராம் இல்லைன்னா 50 கிராம் போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க. பத்தலைன்னா போட்டுக்கலாம். நம்ம ஃபுட் கலர் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா இப்படியே கூட விட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக போடுறேன். ஃபுட் கலரு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்கறதுக்கு. கெஸ்டெல்லாம் வந்துட்டாங்கன்னா அந்த சமயத்தில் நீங்கள் வந்து இந்த ரெட் கலர் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் போட்டுக்கிறேன்.
ரெட் கலர் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நான் முன்னாடி வந்து எல்லோ கலர் ஆரஞ்சு எடுத்துட்டேன். இது கொஞ்சமாக போதும், இதுவே கரெக்டாக இருக்கும். இல்லைங்களா? கலர் சூப்பராக வருது. அப்படியே ஜாம் மாதிரி அப்படியே பளபளன்னு வந்துடும். எண்ணெய் நெய் எதுவுமே ஊற்ற தேவை கிடையாது. கொஞ்ச நேரம் அந்த சக்கரை மெல்ட் ஆனவொடனே எடுத்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி வேணா பாருங்க, சுகர் பத்தலைன்னா போட்டுக்கோங்க. பிரியாணிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம முஸ்லீம்ஸ் வீட்டு கல்யாணத்துக்குலாம் போனால் வைப்பாங்க பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கும். வச்சாங்கன்னா நம்ம தொட்டு சாப்பிட்டுட்டே இருப்போம் ரொம்ப நேரம். அது நல்லா இருக்கே, இது எப்படி செஞ்சாங்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருப்போம். இப்படி தான் செய்வாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு தக்காளி ஜாம். அவ்வளோதான், இதை நிறுத்திடலாம். பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. ரெண்டையுமே காமிக்கிறேன் நான். தக்காளி ஜாம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பிரியாணியை எப்படி இருக்குன்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கா? நம்ம மல்லி புதினா கொஞ்சமாக மேலே போட்டுக்கலாம். ஏன்னா முன்னாடி போட்டதுன்னா அதுவே வெந்து போயிருக்கும். அதனால் லைட்டாக அப்படி போட்டுட்டு, அது மாதிரி இந்த முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இதை ஃபுல்லாக அப்படி போட்டு பரிமாறினீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை கலந்து எடுத்துக்கோங்க. இப்படி லைட்டாக பரட்டி விடுங்க. ரொம்ப பரட்டினீங்கன்னா உடஞ்சிரும். அப்படி லைட்டாக அப்படி எடுத்து விட்டு இல்லை அப்படி உதிரியாக வருதுன்ட்டு அப்படி சூப்பராக இருக்கும். நல்லா கிளறிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பராக இருக்கு பாருங்க. பிரியாணி செம்மையாக கமன்னு ப்ரான் பிரியாணி, எறா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எறா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா எறா போட்டு முந்திரி திராட்சைலாம் வறுத்து போட்டு சூப்பராக இருக்குது. அது மாதிரி தக்காளி ஜாமும் சூப்பராக இருக்குது. இந்த காம்பினேஷன் வந்து செம்மையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இது மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பார்த்தீங்களா எறாலாம் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக எறா பிரியாணியும் தக்காளி ஜாமும் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாதெல்லாம் பாருங்கள் எப்படி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. அதுக்கு தான் ரொம்ப கிண்டக்கூடாது. அதே சமயம் நல்லா அடி பிடிக்காம பார்த்துக்கணும். எறாலாம் செம்மையாக இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம். செம்மையாக இருக்கு. எறாவும் டேஸ்ட்டாக இருக்கும். மாதிரி தக்காளி ஜாம் பண்ணோம்ல, இந்த பிரியாணிக்கு செம்மையாக இருக்கும். சூப்பராக இருக்குது. இது மாதிரியே செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது பிரியாணி. இது மாதிரியே செய்யுங்க. சூப்பராக இருக்கும்.